யார் அதிக மார்க் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் சாக்லேட்னு டீச்சர் சொல்றாங்க. அதுக்கப்புறமா யார் அதிக மார்க் எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பேப்பரை பாக்குறாங்க. அதுல 2 பசங்க சரிசமா மார்க் எடுத்திருக்காங்க. இதனால டீச்சர் சொல்றாங்க, இந்த சாக்லேட்டை நீங்க 2 பேரும் சரிசமா பிரிச்சுக்கங்கன்னு. இது பாத்தீங்கன்னா மத்த பையனுக்கு பிடிக்கல. அதனால அந்த பையன் கோவிச்சுக்கிட்டு போக ஆரம்பிக்கிறான். அப்ப குண்டு பையன் கேட்கறான், எதுக்காகடா கோவிச்சுக்கிட்டு போற, இந்த பாதி சாக்லேட் சாப்பிடுன்னு சொல்லும்போது அந்த பையன் சொல்றான், பாதி சாக்லேட்லாம் எனக்கு தேவையில்ல, அடுத்த முறை எக்ஸாம் வரும், அதுல நான் அதிக மார்க் எடுக்கிறேன்னு சொல்றான். அப்ப குண்டு பையனும் அப்படியான்னு சொல்றான். இப்படியே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹாலிடேஸ் கொடுக்குறாங்க. அந்த ஹாலிடேஸ் அன்னைக்கு இந்த பசங்க எந்த ஒரு விளையாட்டுமே விளையாடாம நல்லா படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கமா இந்த பையனும் ரொம்ப தீவிரமா படிச்சுக்க இருக்கான். அதுக்கப்புறமா எக்ஸாமும் தொடங்க ஆரம்பிக்குது. இதனால இந்த பையன் கேட்கறான், அம்மா என்னோட லக்கி ஷர்ட் எங்கன்னு. அப்ப அம்மா சொல்றாங்க, அது துவைச்சு காயப்படுங்கன்னு. உடனே இந்த பையன் ஈரத்தோட ட்ரெஸ் போட்டு எக்ஸாமுக்கு கிளம்புறான். அதுக்கப்புறமா எக்ஸாமும் தொடங்குது. பசங்க 2 பேரும் பயங்கரமா எக்ஸாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்ப டீச்சர் சொல்றாங்க, டைம் முடிஞ்சிருச்சு, பேப்பரை கொடுன்னு. அப்படியே பாத்தீங்கன்னா எக்ஸாம் ரிசல்ட்டும் வருது. அதுல அந்த குண்டு பையன் அதிக மார்க் எடுத்துறான். அதனால அவனுக்கு சாக்லேட் கிடைச்சிருது. இந்த பையன் கம்மியான மார்க் எடுத்தனால இவனுக்கு கோமாளி வேஷம் தான் கிடைக்குது. அப்படியே இந்த குண்டு பையன் அதிக மார்க் எடுத்தவன் பெஸ்ட் வந்தனால கோயிலுக்கு போயிட்டு, சாமியை நீ தான் என்ன பெஸ்ட் மார்க் எடுக்க வச்சேன்னு சொல்லிட்டு கோயிலுக்கு தொண்டு செய்யும் விதமா கோயிலுக்கு வெள்ளை அடிக்க ஆரம்பிக்கிறான். இதெல்லாம் மத்த பையன் பாத்துக்க இருக்கான். அதுக்கப்புறமா அந்த பையன் அந்த குண்டு பையன் போகும்போது குண்டு பையன் கிட்ட வந்து சொல்றான், என்ன மன்னிச்சிடா, இனிமே எக்ஸாம் வரும்போது நம்ம 2 பேரும் சேர்ந்து படிப்போம்னு சொல்லிட்டு கையை கோர்த்துட்டு அங்க இருந்து போக ஆரம்பிக்கிறாங்க.